அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைக்கு விடுமுறை, சீரற்ற காலநிலையால் தொடரும் அபாயம். லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இளைஞர் மீது நடந்த தாக்குதல், கொழும்பில் வெடித்த போராட்டம். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான தகவல். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து விபத்து. முல்லைத்தீவில் தொடர் சோகம், குளத்தில் மூழ்கி சிறுவன் உட்பட 2 பலி. பாணந்துறையில் இன்றும் துப்பாக்கிச் சூடு. மண்வெட்டியால் தாக்கி ஒருவர் கொலை, சந்தேக நபர் கைது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் கைது. அமெரிக்காவில் பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல், 6 படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். ஹட்டன் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட காசல் டி கார்பெக்ஸ் தமிழ் மகா வித்தியாலய கட்டிடங்கள் மீது மரங்கள் விழும் அபாயம் காரணமாக 2 நாட்களுக்கு பாடசாலையை மூட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைக்கு முன்னால் 2 பெரிய மரங்கள் உள்ளதாகவும் அது முறிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் அதிபரின் முடிவுக்கு ஏற்ப அதனை அகற்றும் பொருட்டு பாடசாலையை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இன்றும் நாளையும் பாடசாலையை மூட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குறித்த பாடசாலையில் 358 மாணவர்கள் கல்வி கற்று வருவதாகவும் 1 முதல் 13ஆம் வகுப்பு வரை பாடசாலையில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக பாடசாலைக்கு அருகில் 2 பெரிய மரங்கள் விழும் அபாயத்தில் உள்ளன என்றும் ஹட்டன் வலய கல்வி அலுவலகத்திற்கு 2 மரங்களை வெட்டுமாறு அதிபரால் அறிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் மரங்களை வெட்ட நடவடிக்கை எடுக்காததால் மரத்தின் பல கிளைகள் பாடசாலை கட்டிடங்களின் மீது விழுந்துள்ளன என்றும் இதனால் பாடசாலை மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மலேக பகுதியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் உடைந்து விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. லோப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோசன் ஜே பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஜூன் மாதத்தில் லோப் சமையல் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிசாவளை எலிஸ்டன் தோட்ட இளைஞர் மீது தோட்டக்கல உத்தியோகத்தர்கள் தாக்குதல் மேற்கொண்டதை கண்டித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அவிசாவளை எலிஸ்டன் தோட்ட இளைஞன் மீது தோட்டக்கல உத்தியோகத்தர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து கட்டம் கட்டமாக பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞர் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து அவிசாவளை எலிஸ்டன் தோட்ட மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மேலும் தோட்டக்கல உத்தியோகத்தர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதலுக்குள்ளான இளைஞரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலையில் கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகரை ஆண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை அண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொட்டி இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரின் இட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை அபிசாவளை டிப்போவிற்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நோர்டன் ஃப்ரேஜ் தியகல வீதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறே விபத்துக்கு காரணம் என நார்டன் ஃப்ரேஜ் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அளம்பில் பகுதியில் ஆலயத்துக்காக தாமரை இலை பறிப்பதற்காக குளத்தில் இறங்கிய இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று காலை 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குளத்தில் இறங்கிய இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் கிராம மக்களின் முயற்சியால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் அளம்பில் வடக்கைச் சேர்ந்த 25 வயதுடைய ராஜசேகர் நிசாந்தன் மற்றும் 10 வயதுடைய சிவனேசன் பிரணவன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்களின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு குமளமனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் தவறி விழுந்து நேற்று 2 மாணவிகள் பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தமையும் இதன்போது குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை வாழனை கெமுனு மாவட்ட பகுதியில் இன்று காலை 8 மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். பாணந்துறை பகுதியில் இயங்கும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரணையில் உள்ள ரெமுன மர ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களில் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மற்றொரு தொழிலாளியை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்ததாக அங்குருவத்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். எம்லிப்பட்டிய செவனக்கல பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேலை முடிந்ததும் 2 தொழிலாளர்களும் இடைவேளை வாக்குவாதம் அதிகரித்தது. அதன் பின்னர் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்துள்ளார். மொரண்ண வரகா வெக்கரவைச் சேர்ந்த 52 வயது நபரே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 22 முதல் மே 30 வரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் இராணுவத்தினர் மற்றும் 194 பேர் கடற்படையினர் மற்றும் 198 பேர் விமானப்படையினர் ஆவர். இவர்கள் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளால் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கை போலீஸ் பிரிவில் 330 வீரர்கள் மற்றும் தப்பியோடிய அதிகாரிகளையும் கைது செய்ததாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் போல்டன் நகரில் பெருள் தெருவில் நேற்று இடம்பெற்ற அமைதி பேரணியில் காசாவில் கமாஸ் அமைப்பினரின் பிடியிலுள்ள படை கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அமெரிக்க வாழ் இஸ்ரேலியர்கள், ஜூதர்கள், இஸ்ரேல் ஆதரவாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். இந்நிலையில் பேரணியின் போது திடீரென பெட்ரோல் குண்டுகளுடன் நுழைந்த நபர்கள் அங்கிருந்தவர்கள் மீது குண்டுகளை வீசினார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பெட்ரோல் குண்டுகள் வெடித்து தீப்பற்றி எரிந்தன. குறித்த பேரணியில் பங்கேற்ற 6 பேர் படுகாயமடைந்தனர். பாலஸ்தீனம் விடுதலை என்ற கோஷம் எழுப்பி குறித்த நபர் இந்த தாக்குதலை நடத்தினார். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் பெட்ரோல் கொண்டு வீச்சு தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.